कल्पकाम्बिका समेत कपालीश पाहि मम कपालीश पाहि मम कपालीश रक्ष मम बालाम्बिका समेत वैद्यनाथ पाहि मम वैद्यनाथ पाहि मम वैद्यनाथ रक्ष मम कामाक्षम्बा समेत एकाम्बरेश पाहि मम एकाम्बरेश पाहि मम एकाम्बरेश रक्ष मम अखिलनायकी समेत जम्बुकेश पाहि मम जम्बुकेश पाहि मम जम्बुकेश रक्ष मम अपीतकुचाम्बा समेत अरुणाचलेश पाहि मम अरुणाचलेश पाहि मम अरुणाचलेश रक्ष मम ज्ञानप्रसूनाम्बिका समेत कलहस्तीश पाहि मम कलहस्तीश पाहि मम कलहस्तीश रक्ष मम शिवकाम्यम्बा समेत चिदम्बरेश पाहि मम चिदम्बरेश पाहि मम चिदम्बरेश रक्ष मम मंगलाम्बिका समेत कोणेश्वर पाहि मम कोणेश्वर पाहि मम कोणेश्वर रक्ष मम मंगलाम्बिका समेत नित्यसुन्दरेश पाहि मम सुन्दरेश पाहि मम सुन्दरेश रक्ष मम मीनाक्षम्बा समेत सुन्दरेश पाहि मम सुन्दरेश पाहि मम सुन्दरेश रक्ष मम सुन्दरेश पाहि मम सुन्दरेश रक्ष मम मीनाक्षम्बा समेत सुन्दरेश पाहि मम हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிச்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யே ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே ஆளுடை பிள்ளையின் சரித்திரம் பாகம் 5 தாமதி யதாசக்தி உயர்ந்ததான அவருடைய திருவவதாரம் திருப்பதிகங்கள் அவர் சென்று வழிபட்ட தலங்களின் பெருமை அவருடைய திருப்பதிகங்களின் மேன்மை அவற்றை கூறுவார் அவ்வடியார்களின் பான்மை இவ்வனைத்தையும் ஓரளவிற்கு அனுபவித்து தத்வாரா உயர்ந்த சிவபக்தர்களாக இடிந்து ஆங்காங்கே விழுந்திருக்கும் சிவாலயங்களுக்கு தொண்டாற்றும் அந்த சீரிய தொண்டர்கள் தம் திருவடி நிலைகள் நம் சிரம் மீது உரித்தாக என்று சிவத்தொண்டை ஒரு கண்ணாக கொண்டு நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். செம்மை என்ற சொல்லிலிருந்து வைந்ததுதான் சைவம் என்றனவும் சரிப்படவும் சைவமே ஆம் என்று பெரிய புராணம் சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறை கூறும்பொழுது கூறுகின்றது. சைவமே சிவமயமாகும். சமயம் வேறு மதம் என்ற சொல் கொள்கையை குறிப்பது. சமயம் என்பது அது ஒரு சொல்லாட்சி, அது ஒரு வழித்தடம். உயிர்கள் படிப்படியாக முன்னேறும் ஒரு நிகழ்வினை விளக்குவதே சமயமாகும். நாள்தோறும் உறங்குவதும் எழுவதும் துயில்வதும் செயல்படுவதும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு என்று வள்ளுவத்தகையின் திருவாக்கிற்கிணங்க மறுபிறப்பு யாது என்பதை எடுத்தோதும் மதமே சைவ சமயம். தொன்று தொட்டு விளங்கிய சைவ சமயம் எந்த ஆண்டு இது தோற்றுவிக்கப்பட்டது என்று யாராலும் இன்றைக்கும் நிர்ணயிக்க இயலாத ஒரு தொன்று தொட்டு வழங்கி வந்த சமயம் சைவ சமயம் ஆகியனால்தான் உலகிலே எங்கு பூமியை தோண்டினாலும் அங்கு ஒரு சிவலிங்கம் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றது என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். வேத காலத்திற்கும் முற்பட்டது இது என்று சில கருத்துகள் ஆழ்கருத்துக்கள் கூறுகின்றன. கிபி 600 முதல் 1200 வரை உள்ள காலம் சைவ சமயத்தின் பொற்காலம், மறுமலர்ச்சியின் காலம். காரணம், சைவ சமய புண்ணிய கண்கள் என்று செக்கிழாரால் வர்ணிக்கப்படும் ஞானசம்பந்த பெருந்தகையாரும் திருநாவுக்கரசரும் தமிழ்நாட்டிலே அவதரித்து இருவரும் ஒன்று சேர பல்வேறு உயர்ஞான பதிகங்களை பாடி மக்களுக்கு மனதிலே ஆழமாக சைவ சமயம் வேரூன்ற காரணமாக இருந்தனர். சாக்கிய மதத்தையும் சமண மதத்தையும் வேரோடு அறுத்தனர். திருமுறை சார்ந்த இந்நூல்கள் திருத்தொண்டர் புராணம், திருப்பதிக்கோவை, திருப்பதிகக்கோவை, திருமுறை கண்ட புராணம், சேக்கிழார் புராணம், திருத்தொண்டர், திருநாமக்கோவை இவைகளாகும். உந்தி களியாரோ
உயர்போதம் சித்தியார் பிந்திருப்பா உண்மை பிரகாசம் வந்த அருள் பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு உண்மை நெரு சங்கற்ப 30 என்று இவை சைவ சமயத்தை விரிவாக்கும் உயர்ந்ததான நூல்களாகும். சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேத சுருதியிலும் அல்லிலும் ஆக ஆசு அற்ற ஆகாயம் தன்னிலும் ஆய்ந்து விட்டதோர் இல்லிலும் அன்பர் இடத்திலும் ஈசன் இருப்பதல்லால் கல்லிலும் செம்பிலுமோ இருப்பன் எங்கள் கண்ணுதலே என்று பழம்பாடல் ஒன்று மந்திர வடிவில் இருக்கின்ற இறைவனை கொண்டாடுகின்றது. அந்த கொண்டாட்டமே அர்ச்சனை வழிபாடு என்றும் பன்னிரு திருமுறைகளின் அமைப்பை ராஜராஜ சோழன் அவன் பெற்ற பாக்கியத்தினாலே நம்பியாண்டார் நம்பியை கொண்டு திரட்டி தொகுத்து வகுக்கின்றான். அப்பேற்பட்ட 12 திருமுறைகளிலே 1, 2, 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருந்தகையால் பாடப்பட்ட அனைத்து பதிகங்களையும் கொண்டதாகும். அவற்றை இறைவனருளால் உணர்ந்து உள்ளார்ந்த அனுபவம் பெற்று நாம் உய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை. பின்னர் அங்கிருந்து கிளம்பி திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரரை காண வருகின்றார். புராதனமான நந்தி கஷேத்திரம், அரசவனம், கோகழி, துறைசை, மகாதாண்டவரமும் புறம், கோமுக்தீஸ்வரபுரம், சித்தபுரம், நவகோடி சித்தபுரம், சிவபுரம், பிரம்மபுரம், தர்மபுரம், கஜாரண்யம் என்று பல்வேறு பெயர்களை உடைய இத்திருத்தலத்திலே மாசிலாமணீஸ்வரர் என்றும் கோமுக்தீஸ்வரர் என்றும் ஒப்பிலாமுலையம்மை உடனாய இறைவனால் அதுல்ய குஜாம்பிகையுடன் கூறி அருளாட்சி புரிகின்ற திருத்தலத்திலே வருகின்றார். இவ்விடத்திலே சுயம்புமூர்த்தியான சுவாமி ஒப்பிலாமலை நாயகியுடன் அடியாருக்கு அருள் புரியும் சிவனாராக விளங்கிக் கொண்டு திருமாளிகை தேவர் முதலான பல்வேறு தாசர்களை காப்பாற்றியவர். திருமாளிகை தேவர் படையெடுத்து வந்த நரசிங்க மன்னனுடன் போரிட்டு அவரை தோற்கடிப்பதற்காக அம்பிகை ஆணையிட்ட திருவாவடுதுறை கோவில் மதில் மீது இருந்த நந்திகள் அனைத்தையும் ஒரே நந்தியாக்கி அனுப்பியதனால் இத்திருக்கோயில் மீது நந்திகள் மதீஸ்வரர் மீது கிடையாது என்பதும் சகல தோஷ நிவாரண ஸ்தலம் என்பதும் இது நாம் காணும் உயர்ந்த விஷயமாகும். இவ்விடத்தே கோமுக்தீஸ்வரனை கண்டால் தன் மனம் தன் வயம் இல்லை என்பதை அறிந்து பதிகங்களை பாடுகின்றார். இடலினும் தளலினும் எனதுரு நோய், இடலினும் தளலினும் எனதுரு நோய், தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன், இட்டலினும் எழலினும் எனதுரு நோய், தொடரினும் உனகழல் தொழுது எழுவேன், கடல் தனி அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளும் மாறு, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றும் எமக்கில்லையே, இதுவோ எமையாளுமாறு ஈவது ஒன்றும் எமக்கில்லையே, அதுவோ உனது என்னருள் எமக்கிங்கு ஈவது ஒன்றும் இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு தூரை அரையணே, உண்ணினும் பசிப்பினும் உறங்கினோ நின் உண்மலர் அடியால் உடையாது என்னாக்கு, கண்ணனோ கடி கமல் தாமரை மேலும் அளப்பரிதாயவனே, இதுவோ எமையாளுமாறிவது ஒன்றும் எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரையனே, அதுவோ உனது
என்னருள் ஆவடுதுறை அரணே அரணே ஆவடுதுறை அரணே என்று ஞானசம்பந்த பெருந்தகை பாடிய அக்கணத்தே சிவனாரின் மூலஸ்தானத்திலிருந்து ஒரு பூதம் விரைந்து வந்தது. பரமசிவனாருடைய ஆணையினாலே பலிபீடத்தின் மீது 1000 பொன் பொருந்திய ஒரு பொற்கிழியை வைத்து முன்னே நின்று, இக்கிழியினை பொன்னுலவா கிழி, இது பரமசிவனால் உனக்கு அருளி செய்யப்பட்டது என்று சொல்ல, பிள்ளையார் திருவருளை நினைத்தார், நமஸ்கரித்தார், எழுந்து கும்பிட்டார். பிடத்தின் மேல் வைக்கப்பட்ட பொற்கொழியை 2 கைகளாலும் சிரசின் மேல் ஏற்றி கண்களை ஒத்தி தந்தையாரிடம் கொடுத்தார். பரமசிவனையே தலைவனாக நினைத்து வேத விதிப்படி செய்யப்படும் அனைத்து உயர் யாகத்திற்கு நீரும் சீர்காழியில் இருக்கின்ற மற்ற பிராமண குலமும் சமஸ்தரும் செய்ய இக்கிழி குறையாது உதவும் என்று சொல்லி அவரை அங்கிருந்து சீர்காழிக்கு போகும்படி விடை கொடுத்தருளி தான் திருவாவூர்துறையிலே இருந்தருளி இருந்தார். சில நாட்கள் வீதம் சுகமயமாக கோமுக்தீஸ்வரரை வழிபட்ட வண்ணம் இருந்தார். பின்னர் அங்கிருந்து அகன்று திருக்கோழம்பம், திருவைகன்மான கோயில், திருநல்லம், திருவெழுந்தூர், திருத்துருத்தி, மாயூரம், திருச்செம்பன்பள்ளி, திருச்செம்பன்பள்ளி, திருவிளநகர, திருப்பரியலூர், திருவேட்டக்குடி எனும் புராதனமான சிவஸ்தலங்களை எல்லாம் கண்டு தரிசித்தபடி தர்மபுரத்தையும் வந்து அடைகின்றார். வழியிலே மாயூரம் தன்னிலே அபயாம்பிகை உடனாய மாயூரநாதனை கண்டு மயில் வடிவாய் அம்பிகை பூஜித்து உய்வு பெற்ற 2 திருத்தலங்கள், ஒன்று மாயூரம், மற்றொன்று திருமயிலாப்பூர். இங்கு மாயூரநாதரை கண்டார். தன் வயமடைந்து பாடுகின்றார். ஏனவோ ஈராழவுடன் புவரியாமை இவை போன்றிளைஞ வெயிரடரவோடென்பு வரியாமை இவை போன்று இளைஞர கணவரி நீடுழவையலுடைய படல் சடையல் காணியனலாம் ஆன புகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகிய அழகான புகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகிய ஒரு சோலை மீசை மாசி படமோஷி மயிலாடு துறையே நினந்தருமையான நிலைவானமதியாதொரு சூலமோடு பேய்கணல் தொழ கபாலிகளேத்தி மிக வாய்த்ததொரு காதன்மையினால் மணந்த தன்மலிகாழி மறைஞான சம்பந்தன் மணந்தன் மலிகாழி மறைஞான சம்பந்தன் மயிலாடு துறை புணர்ந்த தமிழ் பத்தும் இசையானுரை செய்வார் பெருவர் பொன்னுலகுமே சம்பந்தன் தமிழ் பத்தும் இசையானுரை செய்வார் பெருவர் பொன்னுலகுமே. பின்னர் அங்கிருந்து ஞானசம்பந்த பெருந்தகையார் தர்மபுரம் வந்து சேர்கின்றார்.
தர்மபுரம் திருநீலகண்ட பெரும்பாணருடைய தாயார் பிறந்த திருத்தலம். அங்கே அவரும் அவருடைய சுற்றத்தார்களும் உலகோரும் வந்து ஞானசம்பந்த பெருமானை ஆளுடை பிள்ளையை வரவேற்று ஆனந்தம் கொண்டனர். அவர் பாடிய பதிகங்கள் யாவையும் இசையோடு தன் யாழில் வாசிக்க பெற்ற பெரும் பேரை அவர் அவர்களுக்கு அருளினார். அதை கேட்டு நீர் திருப்பதிக இசையை அளவு பெற்ற யாழாலே அமைத்து வாசித்ததினாலே உலகம் முழுதும் இசை வழங்குக என்றார்கள். உடனே பெரும்பாணர் மனம் நடுங்கினார். சுவாமிகளுடைய திருவடி நிலைகளை வணங்கி, சுவாமி, திருப்பதிக இசை அளவுக்கு படாத தன்மையை இவர்களே அன்றி உலகத்தில் மற்றவர் யாவரும் அறிந்து உண்மையை உய்யும் பொருட்டு தேவரீர் ஒரு திருப்பதிகம் பாடி அருள்வீராகில் அடியேன் அதனையும் இசையோடு யாழிலே அடங்காமையை காட்டப் பெறுவேன் என்றவுடனே பிள்ளையார் பரமசிவனை வழங்கி திருப்பதிகத்தின் உண்மை பூமியில் உள்ளோர் கண்டத்தில் உள்ள அனைத்து கண்டத்திலும் யாழிலும் இசைநூலிலும் கூறப்பட்ட இசை முயற்சிகளினால் அடங்காமையை காட்டும் பொருட்டு ஒரு திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். தர்மபுரம் தண்ணியிலே தர்மபுரம் யாழ்முறிநாதர் என்று சுவாமியின் நாமதேயம். தர்மபுரீஸ்வரர் யாழ்முறிநாதர் மதுர மின் அம்மை தேனமிர்தவல்லியின் உடனாய இறைவனார் அமர்ந்து அருளாட்சி புரிகின்ற உயர்ந்ததான புராண ஸ்தலம். மிகவும் பழமையானது நீலகண்ட யாழ்ப்பாணரின் அவதார திருஸ்தலம். இதிலே ஞானசம்பந்த பெருமனார் பாடிய பதிகத்திற்கு யாழ் அமைக்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முயல யாழில் இசையடங்காது யாழ் முறிந்த தலமாதனால் யாழ்முறி என்று பெயர் பெற்ற திருத்தலம். மாதர் மட பிடியும் மாதர் மட பிடியும் மாதர் மட பிடியும் மட வண்ணமும் மன்னதோர் மாதர் மட பிடியும் மட வண்ணமும் அன்னதோர் நடையுடையும் மலை மகள் துணையன மகிழ்வர் மாதர் மடப்பிடியும் மட வண்ணமும் நடையுடையும் மலை மகள் துணையன மகள் நடையுடையும் மலை மகள் துணையனவர் மாதர் மடப்பிடியும் மட வண்ணமும் அன்னதோர் நடையுடையும் நடையுடை மலை மகள் துணையன மகிழ்வர் மலை மகள் துணையன மகிழ்வர் உதவினை படை நின்று உதவினை படை நின்று இசை பாடமும் ஆடுவர் மறைமகள் துணையன மகிழ்வர் பூதவினை படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை நெடுமுடியாதோர் புனலர் படை சடை நெடுமுடியாதோர் புனலர் இசை பாடுவும் ஆடுவர் அவர் படை சடை நெடுமுடியதோர் புனலர் வேதமோடு ஏழிசை ஏழிசை வேதமோடு இசை பாடுவர் ஆழ்கடல் வெண்டிரை வேதமோடு எழிசை பாடுவர் ஆழ்கடல் வெண்தீரை இறை கரை பொறுத்து விம்மி நின்று அயலே தாதவள் புன்னை கதவுள் புன்னை தயங்கு மலர் சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் தரும உறவோ பதியே
நாதவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சினை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் கரும புறம் பதியே பொன்னோடு நன்மணி மாளிகை சூழ பொன்னோடு நன்மணி மாளிகை சூழ்விழவம் மலி பொறு புனல் திருவமர் புகழி என்று உலகில் தன்னோடு நேர்பிறவில் பதிஞான சம்பந்தனது செந்தமிழ் தடங்கடல் பருமபுரம் பதியை பின்னிடுவார் சடையில் பிறையும் அமரரும் பின்னெடுவார் சடையில் பிறையும் அறவும் உடையும் அவன் பிணை துணை கழல்கள் பேணுதல் முறியார் பின்னெடுவார் சடையில் பிறையும் அறவும் உடையார் பிணை துணை கழல்கள் பேணுதலுரியார் என்னோடு நன்னுலகை இதுவரைதியே போகமும் ஒருவர் களிடல் பிணை துணீர் அணைவிலரே என்னோடு நல்லுகை இதுவரைதியே போகமும் ஒருவர் அவர்களிடல் பிணி துயரணை இலரே முகமும் ஒருவர்களிடல் பிணி துயரணை விலரே என ஞானசம்பந்த பெருமாள் பாடிய 10 பாடல்களுக்கு ஏற்றால் போர் யாழ் இசை வாசிக்க அது இசை வரம்புக்கு இயலாததாக இருந்ததாலே அதன் யாழ் முறிந்ததாம். எனவே இத்தலத்துக்கு யாழ்முறி ஸ்தலம் என்றே பெயர் ஏற்பட்டது. ஞானசம்பந்த பெருந்தகையின் ஞானப்பொலிவும் அது அளப்பறியாத மகிமை பெற்றது என்பதை இறைவனார் உலகிற்கு இதன் மூலமாக எடுத்து காட்டினார். எப்பொழுதெல்லாம் திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றாரோ அவ்விடத்திலே நாரதரும் தும்புருவும் கந்தர்வ வித்யாதர கணங்களும் ஆகாசத்திலே வந்து குழுமி அவருடைய இசையின் செறிவினை, அதன் பெருமையை, அதன் மகிமையை உணர்ந்து தன் நினைவிழந்து மயங்கி இருப்பராம். அதை இப்பெருமான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய திருத்தலம். இவ்வாறு ஞானசம்பந்த பெருந்தகை பாடியவுடனே இந்த திருப்பதிகத்தையும் நிம்மி அழுத்தனிலே வாசித்து காட்டுக என்ற உடனே அது இயலாது. அவர் அதை உடைக்க சென்றார். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் தருத்தொழினார், ஐயரே நீர் யாழை தாரும். இது என்ன சரியோ? யாழை முறிப்பது என்ன? பார்வதியாரும் பரமசிவனாரும் அவர்களின் அளப்பரிய திருவருளின் பெருமையெல்லாம் இந்த கருவியில் அளப்படுமா? மனசினாலும் அளவப்படாத இசை பெருமை செய்கையினால் அளவப்படுமோ? அளவுப்படாதே. ஆகையினால் நீர் யாழை வாசித்துக் கொண்டே சுவாமியுடைய திருப்பதிகை இசையை இயன்ற மட்டும் இதில் வாசியும் என்று அவர் ஆணையிட அவ்விதமாகவே அந்த யாழை பெற்றுக்கொண்டு கண்களிலே ஒட்டி கொண்டு பெரும்பாணர் யாழை தொடர்ந்து வாசிக்க சிரமேற்கொண்டார். இவ்விதமாக தர்மபுரம் தனிலே சில நாட்கள் தங்கியிருந்து அங்கிருந்து சிவனடியார் திருக்கூட்டத்தோட பல்வேறு புராதன சிவஸ்தலங்களை கண்டு உய்ந்தார். பிரமபுரம் முதல் புகழூர் வரையிலும் வலிதாயம் புகழி திருவிழிமலையும் திருமருகள் காட்டுப்பள்ளி செங்காட்டாங்குடியும் நள்ளாரும் ஆலவாயும் ஆவூர் பதீஸ்வரமும் வேணுபுரம் வண்ணாமலை முதுகுன்றம் வியலூர் கொடுங்குன்றம் நெய்தானம் புள்ளமங்கை இடும்பாவனம் நின்றியூர் கழுமலம் சிவபுரம் மறைக்காடு கோலக்காசீர்காழி செம்பொன் பள்ளி திருப்புத்தூர் திருப்பூங்கூர் சோற்றுத்துறை நரையூர் சித்தீஸ்வரமும் குரங்கனில் முட்டம் விடை மருதூர் அன்பிலாந்துறை திருவையாறு
பனையூர் மாயூரம் வேட்களம் வாழ்கொழி புத்தூர் பாம்பு புறமும் பேணும் துறை பேணும் பெரும் துறை கற்குடி பாச்சிலா மரம் ஆலங்காடு அதிகை வீரட்டானமும் திருச்சிறுபுரம் செஞ்சலூர் வலிவலம் திருச்சோபுரம் நெடுங்களம் ஓத்தூர் மாப்பேறு பாற்றுத்துறை வேற்காடு கரவீரம் தூங்கானை தோணிபுரம் கோளிலி திருப்பூவனமும் பல்லவனீஸ்வரம் ஷண்பை பழனம் கைலாயம் இங்கோய்மலை திருக்கானூர் புரவரம் எங்குரு இலும்பயங்கோட்டூரச் சிறுபாக்கம் விடைசுரம் கழுமலம் கோயில் நாகை காரோணம் நல்லம் நல்லூர் வடுவூர் அப்பனூர் எருக்கத்தம் புலியூர் ஆரூர் பெருங்கோயில் அன்னியூர் புரவரம் சிராப்பள்ளி குற்றாலம் பரம்குன்றம் கண்ணார் கோயில் கழுக்குன்றம் ஆரூர் திருவூரல் செங்குன்றூர் பாதாளிச்சரம் திருமார்பேறு ராமநாதீச்சரம் கள்ளில் மற்றும் பரியலூர் பராய்த்துறை தருமபுரம் முதலான எண்ணற்ற பதிதோறும் பதிகங்கள் பாடிய யமதன்னல் ஞானவள்ளல் ஞான பெருந்தகை சீர்காழி அண்ணல் பதம் போற்றுவாம் ஞான செம்மல் அருட்செம்மல் அருட்குழந்தை ஞான சம்பந்தர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். நம சிவகாமே ஜெகதம்பிகே.